அண்மை செய்தி. மக்களவை தேர்தலின் போது தாம்பரம் ரயில் நிலையத்தில் 4 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரத்தில் பாஜக நிர்வாகி SR சேகரிடம் சிபிசிஐடி விசாரணை நடத்தி வருகிறது. பாஜக மாநில பொருளாளர் SR சேகரிடம் 5 மணி நேரத்துக்கும் மேலாக சிபிசிஐடி போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மக்களவை தேர்தலின் போது தாம்பரம் ரயில் நிலையத்தில் பாஜக MLA நயினார் நாகேந்திரன் உதவியாளர்களிடமிருந்து 4 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. இந்த வழக்கில் பாஜக நிர்வாகிகள் கேசவ விநாயகம், SR சேகர் உள்ளிட்டோருக்கு சிபிசிஐடி சம்மன் அனுப்பியிருந்தது. அண்மை செய்தியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மக்களவை தேர்தலின் போது தாம்பரம் ரயில் நிலையத்தில் 4 கோடி ரூபாய் பறிமுதல் செய்த விவகாரத்தில் பாஜக நிர்வாகி SR சேகரிடம் 5 மணி நேரத்துக்கும் மேலாக சிபிசிஐடி போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களை பகிர்கிறார் செய்தியாளர் ரேவதி. ரேவதி, வணக்கம். கூடுதல் தகவல் சொல்லுங்க. அதாவது தாம்பரம் ரயில் நிலையத்துல 4 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரத்துல பாஜக மாநில பொருளாளர் SR சேகரிடம் காலை முதல் சிபிசிஐடி போலீசார் கிட்டத்தட்ட ஒரு 5 மணி நேரத்துக்கும் மேலாக விசாரணை மேற்கொண்டு வருகிறாங்க. கடந்த ஏப்ரல் 6ஆம் தேதி சென்னை தாம்பரம் ரயில் நிலையத்துல நெல்லை செல்லக்கூடிய எக்ஸ்பிரஸ் ரயில்ல 4 கோடி ரூபாய் பணத்தை காவல்துறையினர் பறிமுதல் செய்யறாங்க. இந்த வழக்குல 3 பேரை கைது செய்யறாங்க. அவர்கிட்ட நடத்திய விசாரணையில பாஜகவோட திருநெல்வேலி வேட்பாளர் நயினார் நாகேந்திரனுக்கு திருநெல்வேலிக்கு இந்த பணத்தை எடுத்து செல்வதாக அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் இந்த வழக்கானது விசாரணைக்கு மேற்கொள்ளப்பட்டு அந்த 3 பேரும் கைது செய்யப்படுகிறார்கள். தற்போது இந்த வழக்கு சிபிசிஐடி விசாரணையில் இருக்கக்கூடிய நிலையில 15க்கும் மேற்பட்டவர்களுக்கு சம்மன் அனுப்பி காவல்துறையினர் விசாரணையும் மேற்கொண்டிருந்தாங்க. இது தொடர்பாக நயினார் நாகேந்திரன் அவருக்கு நெருக்கமானவர்களுக்கு சொந்தமான இடங்கள்ல சிபிசிஐடி போலீசார் சோதனையும் மேற்கொண்டிருந்தாங்க. மேலும் நயினார் நாகேந்திரன் மற்றும் பாஜகவோட அமைப்பு செயலாளர் கேசவ விநாயகம் மற்றும் பொருளாளர் SR சேகர் ஆகியோரை நேரில் ஆஜராகி சம்மன் அளித்திருந்தாங்க. இருப்பினும் இவர்கள் நேரில் ஆஜராகாத நிலையில ஏற்கனவே சிபிசிஐடி போலீசார் கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய SR சேகரோட இல்லத்திற்கு நேரில் சென்று விசாரணையும் மேற்கொண்டிருந்தாங்க. தற்போது 3 பேரும் நீதிமன்றத்தை அனுப்பியிருந்த நிலையில நீதிமன்றத்தோட உத்தரவின் பேர்ல இன்று காலை சிபிசிஐடி அலுவலகத்திற்கு SR சேகர் ஆஜராகி இருக்கிறார். அந்த விசாரணையில குறிப்பாக செல்போன் மூலம் இருக்கக்கூடிய பதிவுகள், உரையாடல்களை காவல்துறையினர் விசாரிக்க உள்ளதாக தகவல்கள் வந்திருக்கிறது. விசாரித்து வருகின்றனர். மேலும் இவர் தரக்கூடிய இந்த வாக்குமூலத்தை பெற்று அதன் அடிப்படையில் அடுத்த கட்டமாக நயினார் நாகேந்திரனை நேரில் வரவழைக்க சம்மன் அனுப்பக்கூடிய அடுத்த கட்ட நகர்வுகளில் சிபிசிஐடி போலீசார் ஈடுபட உள்ளார்கள். தகவல்களுக்கு நன்றி ரேவதி. மக்களவை தேர்தலின் போது தாம்பரம் ரயில் நிலையத்தில் 4 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரத்தில் பாஜக நிர்வாகி SR சேகரிடம் சிபிசிஐடி போலீசார் 5 மணி நேரத்துக்கும் மேலாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.